மையமுடுக்கு நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் அமைப்புகளின் தேவைக்கேற்பவே செயற்படுகின்றன என்பிபி அரசு. கோட்டபாயவின் சகா குற்றச்சாட்டு. செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்களது உட்பட 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் மீட்பு, வெளியான தகவல். பிள்ளைகள் கண்முன்னே தீயில் கருகிய தாய், அதிகாலையில் வர்த்தக நிகழ்த்திய கொடூரம். பணத்தகராதில் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை, மாத்தறையில் சம்பவம். சிறுமி மீது 20 முறை கோடாரியால் வெட்டி தாக்குதல், இரத்த வெள்ளத்தில் கழுத்தில் கயிறை கட்டி மேற்கூரையில் தொங்கவிட்ட காதலன். சற்று முன்னர் சுரேஷ் சாலை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதி, வெளியான தகவல். காணாமற் போன அரசு அதிகாரி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு, தமிழர் பகுதியில் சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். தனக்கு வாக்களித்த நாட்டு மக்கள் மீது சிந்திக்காது புலம்பெயர் அமைப்புகளின் தேவைக்கேற்பவே தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்பட்டு வருகிறது என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான சுகீஸ்வர பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்காக ஜனநாயக வழியிலான கூட்டு எதிரணி போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில், பாரிய எதிர்ப்புகளுடனேயே நாட்டு மக்கள் இந்த அரசுக்கு வாக்களித்தனர். ஆனால் மக்களின் அந்த எதிர்பார்ப்புகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. மாறாக டயஸ்போராக்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தேவைக்கேற்பவே அரசின் தற்போதைய நடவடிக்கைகள் அமைந்துள்ளன. இதனால் எமது அடுத்த தலைமுறையினரின் எதிர்காலம் குறித்து எமக்கு அச்சம் நிலவுகின்றது. மறுபுறம் இந்தியா மற்றும் அமெரிக்காவுடன் பல்வேறு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டு நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாணய நிதியத்திடமும் காட்டிக் கொடுப்புகள் இடம்பெற்றுள்ளன. எனவே கூட்டு எதிரடியாக இணைந்து நாம் நாட்டுக்காக போராடுவோம். இந்த அரசை ஆட்சியிலிருந்து விரட்டியடிப்பதற்கு எம்மால் செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம். நாம் மீண்டும் ஒரு அறகலைய போராட்டம் என்ற வன்முறையில் ஈடுபட மாட்டோம். அரச கட்டிடங்களை கைப்பற்றவோ அல்லது கொலைகளில் ஈடுபடவோ மாட்டோம். எமது போராட்டங்கள் அனைத்தும் முழுமையாக ஜனநாயக வழியிலேயே அமையும். இதன் முதற்கட்டமாக மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்துமாறு அரசை வலியுறுத்தியுள்ளோம். அந்த தேர்தலின் மூலம் 9 மாகாணங்களிலும் இந்த அரசை மக்கள் முன்னிலையில் மண்டியிட வைப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 2 சிறுவர்களுக்கிடையே எண்புக்கூட்டு தொகுதி உள்ளடங்கலாக 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் 18ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதன்போது 6 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் சிறுவர்களுடைய 2 எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 302 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 298 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து சிறுவர்களின் எண்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மெதகம போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கொடிகமுவ பகுதியில் உள்ள கிராமத்தில் வசித்து வந்த 4 பிள்ளைகளின் தாயொருவர் மீது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவரது கணவனால் தீ வைக்கப்பட்டதை அடுத்து பெபிலி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பெபில கொடிகமுவ கிராமத்தைச் சேர்ந்த 40 வயதுடையவர் ஆவார். அவர் தனது பிள்ளைகள் மற்றும் கணவருடன் இரவு உணவை உட்கொண்டுவிட்டு உறங்க சென்றுள்ளதுடன் பிள்ளைகள் தனியாக அறையொன்றில் உறங்கியுள்ளனர். அவ்வாறான நிலையில் அதிகாலை வேளையில் அறையொன்றில் தீப்பிடித்து எரிவதை கண்ட பிள்ளைகள் கதவை திறந்து பார்த்தபோது தாய் தீப்பற்றி எரிவதை கவனித்துள்ளனர். உடனே தீயை அணைத்து அவரை பிபில ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பெண்ணின் மீது தீமூட்டியதாக சந்தேகிக்கப்படும் அவரது கணவன் தற்போது இப்பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அவர் கோழியிறைச்சி கடையொன்றை நடாத்தி வரும் ஒரு வர்த்தகர் ஆவார்.
இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் முற்றியதாலேயே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அவரது மரணம் தொடர்பிலான நீதவான் விசாரணை நடாத்தப்படவிருந்ததுடன் பிரேத பரிசோதனை பிபில ஆதார வைத்தியசாலையில் இடம்பெறவிருந்தது. மெதகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களின் வழிகாட்டலில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை மாவட்டம் திக்வெல பகுதியில் பண கொடுக்கல் வாங்கல் காரணமாக ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று அண்ணன் ஒருவரால் தம்பி கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையான 41 வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார். மதுபோதையில் இருந்த 45 வயதுடைய அண்ணன் தம்பியின் வீட்டிற்குள் கூறிய ஆயுதத்துடன் அத்துமீறி நுழைந்துள்ளார். அங்கு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தர்க்கம் கைகலப்பாக மாறிய நிலையில் அண்ணன் தனது தம்பியை கூறிய ஆயுதத்தால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த தம்பி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கொலை சம்பவத்தை தொடர்ந்து 4 பிள்ளைகளின் தந்தையான 45 வயதுடைய சந்தேக நபரான அண்ணனை போலீசார் உடனடியாக கைது செய்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் காதலை ஏற்க மறுத்து 17 வயது சிறுமியை 20 முறை கோடாரியால் தாக்கிய சம்பவம் கொலை நடுங்க வைத்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் சிவ்புரி மாவட்டத்தில் உள்ள சாந்தாம்னி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுமி இவரை அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞரொருவர் காதலித்து வந்துள்ளார். ஆனால் அவரின் காதலை ஏற்க சிறுமி மறுத்துள்ளார். இந்த சூழலில் 17 வயது சிறுமி தனது வீட்டில் தனியாக இருந்தபோது இளைஞர் கோடாரியுடன் சென்று கோடாரியால் ஆவேசமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சிறுமி நிலை குலைந்து சரிந்து விழுந்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய சிறுமியை தரதரவென மொட்டை மாடிக்கு இழுத்துச் சென்றுள்ளார். அங்கு சிறுமியின் கழுத்தில் கயிறை கட்டி மாடி மேற்கூரையில் இருந்து தொங்கவிட்டுள்ளார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவரை விட்டும்படி கூச்சல் போட்டு கத்திக்குள்ளனர். திடீரென இளைஞரின் கையில் இருந்த கயிற்றின் பிடி நழுவியதால் சிறுமி கீழே விழுந்தார். உடனே அங்கிருந்து இளைஞர் தப்பியோடியதும் அருகில் இருந்த பொதுமக்கள் சிறுமியை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கோடாரியால் 20 முறை தாக்கியதில் சிறுமியின் தலைமுகம் உள்ளிட்ட பகுதியில் படுகாயம் அடைந்ததால் 60 தையல்கள் போடப்பட்டுள்ளன. தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட இளைஞரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். காதலை ஏற்க மறுத்து 17 வயது சிறுமியை 20 முறை கோடாரியால் தாக்கி கழுத்தில் கயிறை கட்டி மாடியில் இருந்து தொங்கவிட்ட சம்பவம் மத்திய பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அரசு சேவை பிரணாவி தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சற்று முன்னர் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அவர் தேசிய மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அவர் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் காணப்பட்டுள்ளார். தன்னை மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதை செய்வதாக கூறி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்குள்ளும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி ஜெயபுரம் பகுதியில் காணாமல் போயிருந்து வனவள வட்டார அதிகாரி பாலடைந்த கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் தம்புத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடைய குறித்த வனவள திணைக்கள அதிகாரி கிளிநொச்சி ஜெயபுரத்தில் இயங்கும் வட்டார வனவள திணைக்கள அலுவலகத்தில் கடமையாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் குறித்த நபர் காணாமல் போயிருப்பதாக ஜெயபுரம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. நேற்று மாலை காவல்துறை விசாரணை அதிகாரிகள் மோப்ப நாய்களின் உதவியுடன் நடாத்திய தேடலின் போது அந்த அலுவலகத்தின் பின்புறத்தில் இருந்து காணாமல் போன நபரின் கைபேசி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அதற்கு அருகில் இருந்த கிணற்றை பரிசோதித்த போது அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 41 வயதுடைய ஆராய்ச்சி பண்டார கே சந்திர வன்சல சோசல விஜயசேகர என்பவரே இவ்வாறு சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ஜெயபுரம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.